வெல்கம் கிறிஸ்டல் லாட்டரி ஏஜென்சி. ஒரு சின்ன இஷ்யூனால ஒரு டிக்கெட் வந்து கிளைம் பண்ண முடியல. அதாவது செட் டிக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 12 டிக்கெட் இருக்கும். ஒரு டிக்கெட் ப்ரைஸ் இருந்தாலும் அதை இன்டூ பண்ணி மல்டிபிள் பண்ணி ப்ரைஸ் போடுவாங்க. அது மாதிரி ஒரு 60,000 ரூபாய் செட் டிக்கெட்டுக்கு வந்து ப்ரைஸ் விழுந்தது. அதில் ஒரே ஒரு டிக்கெட்டில் வந்து இங்க் பட்டதுனால வந்து கிளைம் பண்ண முடியல. அதாவது இங்க் எங்கே பட்டுச்சுன்னு கேட்டிங்கன்னா, இதோ டிக்கெட்ல இருக்கிற இந்த ஸ்கேனர் கோட்ல இந்த பார் கோட், இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஒன்று டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும். கேரளா லாட்டில் வந்து இந்த டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன் அப்படின்னா, இந்த ரெசிப்டில் கொண்டு போய் கொடுக்கும்போது இப்போ வந்து உங்களுக்கே எல்லாத்தையும் டிஜிட்டல் லெவலில் போயிட்டு இருக்கு நம்ம உலகம் இல்லையா? அது மாதிரி இந்த ஆல் டிக்கெட் ஸ்கேனர் கோட் இருக்கு. இந்த ஸ்கேனர் கோடை வந்து கொடுக்கும்போது ரெசிப்டில் கொண்டு போய் கொடுக்கும்போது இந்த ஸ்கேனர் கோடை இல்லை இந்த பார் கோடை ரெண்டு இதை ஸ்கேன் பண்ணி தான் நமக்கு வந்து டிக்கெட் வந்து ப்ரைஸ் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணி நம்ம கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது இதில் இங்க் பட்டுச்சு. இப்போ ரீசெண்டாக வந்து ஒருத்தர் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு போனார். அவர் எடுத்துகிட்டு போன டிக்கெட்டில் தான் இந்த பார் கோடில் வந்து இங்க் பட்டுருச்சு. இங்க் பட்டதுனால வந்து டிக்கெட் வந்து கிளைம் பண்ண முடியல. வெறும் 5,000 தான். அதாவது வந்து இப்போது வெறும் 5,000 தான் அப்படின்னு அசால்ட்டாக விட முடியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து ஒரே ஒரு டிக்கெட்டுக்கு தான் வரும். அந்த ஒரு டிக்கெட்டில் வந்து இந்த மாதிரி டேமேஜ் ஆயிடுச்சுன்னா ப்ரைஸ் சுத்தமாக கிளைம் பண்ண முடியாது. நாங்களும் கஸ்டமருக்கு பதில் சொல்லவும் முடியாது. அந்த மாதிரி நிலைமையில அதனால தான் சொல்கிறோம். இப்போ வந்து அந்த கஸ்டமர் வந்து இங்க் பட்டதுக்கு ஏன் கிளைம் பண்ண மாட்டேன்னு கேட்டிருந்தாரு. நான் இதை காரணத்தை சொல்லிட்டோம். நான் கொண்டு போய் கொடுத்துமே கிளைம் ஆகலை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, கையிலேருந்து போட்டு காசெல்லாம் கொடுத்துட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் திரும்ப டிக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு நம்ம கடையில். ஸோ அப்படி இருக்கும்போது டிக்கெட்டை வாங்கிட்டு போகிறவங்க வந்து கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க டிக்கெட்டை. இப்போ எடுத்துக்காட்டுக்கு என்ன சொல்கிறேன்னா, பம்பர் டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் கவரில் வந்து போட்டு தான் உங்களுக்கு தருவோம். ஏன் அப்படின்னா, பம்பர் டிக்கெட்டுக்கு வந்து கண்டிப்பாக எல்லாமே அந்த டிக்கெட்டில் இருக்கிற எல்லாமே இம்பார்ட்டண்டான ஒன்று. சின்ன சின்ன எழுத்துக்கள் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த சின்ன சின்ன எழுத்து கூட பிரச்சனை இல்லை. இந்த ஸ்கேனர் கோடும் இந்த பார் கோடும் ரொம்ப முக்கியம். அதனால தான் வந்து அந்த பம்பர் டிக்கெட்டுக்கு வந்து நாங்கள் கவர் போட்டு உங்களுக்கு கொடுக்கறது. இனிமேல் டிக்கெட் யார் வாங்கினீங்கனாலும் சரி, பத்திரமா அதை வச்சுக்கோங்க. நீ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த பேஜை. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ.